தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 ரவுண்ட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி இப்போது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு வந்து எல்லாருமே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரவுண்டில் மட்டும் 20,000 பேர்த்துக்கு பக்கத்தில் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 19,922 பேர். அதாவது அது வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ஜென்ரல் கோட்டா எல்லாமே சேர்த்து அவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங்கோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை தான். நம்ம அதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட 55,000 பேர்த்துக்கு தான் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டே வந்திருக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். அதே போல் 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7,854 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் வந்திருக்கு. அவங்க இன்னைக்குள்ள டிஎஃப்சிலேயோ அல்லது காலேஜ்லேயோ போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டிஎஃப்சியா காலேஜா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான முடிவை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரும் பயம் இருக்குது. என்ன அப்படின்னா ரவுண்ட் 1 டாப்பர்ஸ், அடுத்து ரவுண்ட் 2லேயும் பெரும்பாலும் நல்ல மார்க் எடுத்தவங்க. ஏன்னா 142 மார்க் கட் ஆஃப் எடுத்தவங்க வரைக்கும் ரவுண்ட் 2க்கு வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரவுண்ட் 3ல் கலந்துக்கிற நமக்கு சீட் இருக்குமா இருக்காதா, எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த பயம் நியாயமானது தான். ஏன்னா நம்ம கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கும்போது நமக்கான ப்ரிஃபரன்ஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சீட் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். சீட்டெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் என்ன மாதிரி சீட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. டாப் காலேஜஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். ரவுண்ட் 1லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நல்ல காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஆனால் இது பல்வேறு காரணிகளை பொறுத்து மாறும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பிரான்ச் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டாப் காலேஜஸ் இன்னும் உங்களுக்கு கொஞ்சமாச்சு அவைலபிளாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மாறும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸிங், இசிஇ சென்ட்ரிக் கோர்சஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டாப் காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட இல்லை 0 ஆகிருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு கொஞ்சம் இருக்கும். மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாதி இருக்கும். சிவில் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டாப் காலேஜஸில் சிவில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கோடிங்கெல்லாம் நல்லா படித்து ஐடி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும். இன்னொரு வகையில் பார்த்தோம்னா உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாகவும், பிசிக்கு கொஞ்சமாகவும், எம்பிசிக்கு மீடியமாகவும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து நல்ல காலேஜஸ்லேயே சீட்ஸ் இன்னமும் அவைலபிளாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சீட்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 19,922 சீட் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2ல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கவர்மெண்ட் ஜென்ரல் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 63,729 சீட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு வந்திருந்தது. ஆக மொத்தத்தில் 83,650 சீட் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதை விட அதிக எண்ணிக்கையிலான சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா கவுன்சிலிங்க்கு. இன்னும் ஜென்ரல் தனியாக பிரித்து சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட 17,700 சீட்டுக்கு மேலே ரவுண்ட் 1லையும், இப்போது ரவுண்ட் 2ல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் 55,875 சீட்ஸும் அலாட் ஆகிருக்கு. மொத்தமாக 73,575 சீட்டு வந்து அங்கே கன்ஃபார்ம் ஆனதும் இங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கிறதுமா சேர்த்து காலியாகிருக்கு. மீதி எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,62,392 சீட்டில் 88,800 சீட்டுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு நமக்கு ஒரு தகவல் தெரிய வந்துடும். அதாவது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டவங்க யார், அடுத்த ரவுண்டுக்கு போகலாம், இந்த ரவுண்டில் காலேஜ் மோசமாக கிடச்சிருச்சு அப்படின்னு டிசைட் பண்ணவங்க யார், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் மிஸ் பண்ணவங்க யார், இதெல்லாம் போக எவ்வளோ பேர் வந்து காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் தெரிய வரும். அப்போது இன்னுமே இந்த 55,000 எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா ரவுண்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. உங்களுக்கு ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணவங்களோட எண்ணிக்கை, அலாட் ஆனவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 21,408. ஆனால்
அதை கன்ஃபார்ம் பண்ணவங்களோட எண்ணிக்கை 17,760. அதுதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணவங்களோட எண்ணிக்கையாக இருந்தது. ஸோ இங்கேயும் இந்த கன்ஃபர்மேஷனில் இன்னும் சில 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அப்போ உங்களுக்கு இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 சீட், அதாவது 93,000 94,000 சீட் வரைக்கும் உங்களுக்கு ரவுண்ட் 3க்கு அவைலபிளாக இருக்கும். அதே போல் 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் 1ல் 1100க்கு மேற்பட்ட சீட்ஸ் வந்து ஃபில் ஆச்சு. ரவுண்ட் 2ல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய சீட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7,854. மொத்தமாக 8,954 8,900 சீட்டுக்கு மேலே இந்த 2 ரவுண்ட்லேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுலேயுமே வந்து ஒரு சில ஒரு 1000 பேர் வரைக்கும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் வந்து சொதப்பலை ஏற்படுத்தலாம். அப்படி பார்த்தா உங்களுக்கு 4,000லேருந்து 5,000 சீட் வந்து 7.5க்கு இருக்குது. ஆஹா, நமக்கு தான் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கே, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டை விட ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்பவே கரெக்டாகவும் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 2 ரவுண்டுக்கு இருந்த ப்ரெஷரை விட கூடுதல் ப்ரெஷர். ஏன்னா நமக்கு முன்னால் இருக்கக்கூடியது ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலான நல்ல கல்லூரிகள் மட்டும்தான். அந்த நல்ல கல்லூரிகளில் நமக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தேடி எடுக்க வேண்டியிருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன மாதிரியான காலேஜஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாய்ஸ் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உடனடியாக நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு நாள் நல்லா டைம் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்திருக்கும், எந்தெந்த காலேஜில் வேக்கன்சி இருக்குதுன்னு வந்திருக்கும். அந்த வேக்கன்சி இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் உங்களுக்கு பொருத்தமான கல்லூரிகள் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுங்க. ஸோ அந்த கல்லூரிகளோட லிஸ்ட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆச்சு இருக்கணும். ஸோ 100 கல்லூரிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கோர்சஸ் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 கோர்ஸ் வர்ற மாதிரி, முடிஞ்ச வரைக்கும் 3-4 கோர்ஸ், கம்ப்யூட்டர், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் வந்து அங்கே நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு 400லேருந்து 500 சாய்ஸஸ் கொடுக்குற அளவுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. நம்ம இப்போது லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5ல் கொடுக்கும்போது 400வது ரேங்க் மேலே தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அலாட் ஆச்சு. 142 கட் ஆஃப் மார்க்குக்கு. அப்போ வந்து அந்தளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ ரவுண்ட் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. மாணவர்கள் இந்த இடத்துல நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஒரு நல்ல கல்லூரியில் இருக்கிறதுல நல்ல கல்லூரியில் நம்ம வந்து சேர்ந்து படிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு நம்ம கட் ஆஃபுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் காலேஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ரேங்க் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த கல்லூரிகளெல்லாம் சீட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எந்தெந்த கல்லூரிகள்னு எழுதி வச்சுக்கோங்க. அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கல்லூரியாக கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி டெக்கு, இந்த மாதிரியான எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் இருக்க போகிறது இல்லை. ரொம்ப ரேர்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் 1-2 சீட்ஸு சிவில் மாதிரி இருக்கலாம். நம்ம ரவுண்ட் 2 சீட் வேகன்சி வந்ததுக்கப்புறம், ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் சீட் வேகன்சி கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது தெரியும் எவ்வளவு ஜீரோவை நீங்கள் அதில் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஆப்டான காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அது இருக்கக்கூடிய கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸே வந்து கொஞ்சம் திணறல தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக காலேஜ் இருக்குது. ஆனால் அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க, ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு கீழே சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கா, பிசிக்கு கேட்டகரிக்கு கீழே சீட் ஃபில் ஆயிருக்கா, எம்பிசிக்கு கீழே, இப்படி ஒன்றுலேயும் பாருங்கள். சீட்டே ஃபில் ஆகலைன்னா டேஷ் போட்டிருப்பாங்க அல்லது பிளாங்காக விட்டுருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த காலேஜில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இப்போ சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சில கோர்சஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். அப்போ அந்த காலேஜஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய காலேஜஸாக இருக்கலாம். மிக முக்கியமாக 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆளே இல்லாத காலேஜஸில் சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயரில் உண்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் செஞ்சிடாதீங்க. டெஃபினட்டாக சொல்லக்கூடிய விஷயம், ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸில் ரவுண்ட் 3ல் கலந்துக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சீட் கிடைக்கும். ஆனால் அது நல்ல சீட்டாக இருக்கிறதுக்கு வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக இருக்கணும். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் நல்ல விதமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தேகம் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.